ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மர்மமான விஷயங்களாக இருக்கட்டும், சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும் பதிவாகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் கேமராவில் பதிவான ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்மையாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஷன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ரேர் ஜியன்ட் ஸ்னோபால்ஸ். இந்த கடற்கரையை பாருங்களேன். இது சைபீரியா நாட்டில் நைடாங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற கடற்கரை தான். இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த மாதிரி பனிப்பந்துகள் நிறையவே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நைடா கிராம மக்கள் சொல்கிறாங்க. முதல்ல இதை பார்த்த உடனே என்னடான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. தைரியத்தை எப்படியோ வரவழைச்சிக்கிட்டு இது பக்கத்தில் போயிட்டு இதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது பனியால் உருவாக்கப்பட்ட பந்துகள் தான். இந்த கடற்கரையில் ஒரு பக்கத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வரைக்கும் கரையோரமா இந்த மாதிரி பந்துகள் கிடந்திருக்குங்க. சின்ன சைஸ்லாம் கிடையாது, இருக்கிறதுலேயே பெரிய பெரிய சைஸ்ல இந்த பனிப்பந்துகள் கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பந்துகள் இந்த மாதிரி கிடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த பனிப்பந்துகளை தூரத்துல இருந்து பார்த்த உடனே யாரோ பர்பஸா இந்த மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி தான் நமக்கு தெரியும். அது பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நேச்சுரலாவே உருவானது. பருவநிலை மாற்றத்தினால கடலோட மேற்பரப்புல உருவான பனிக்கட்டிகள் இருக்கும் இல்லையா, அது காற்றுனாலையும் அலையோட வேகத்தினாலையும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பந்துகள் மாதிரி உருவாகி கரையோரமா அடிச்சு வரப்பட்டிருக்கு. இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் அமைதியான நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹோமோ நலேடி. குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக இந்த மாதிரியான புதைப்படிமங்கள் கிடைச்சிருக்கு. நான் சொல்கிறது 2,36,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பற்றி தான். இவங்க குரங்கு போலவே இருந்த மனிதர்களாங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சிம்பான்சி மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மனிதர்கள் மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த புதைப்படிமங்களை 2013 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையிலிருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஃபாரினில் இருக்கிற எக்ஸ்ப்ளோரர்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஏதாவது குகையை தேடி தான் போவாங்க. அங்கே ஏதாவது பொக்கிஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போவாங்க. அப்படி போயிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த புதைப்படிமங்கள் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க எலும்புக்கூடுகளும் கிடைச்சிருக்கு. இந்த எலும்புக்கூடுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நீளமாக இருந்திருக்கு. இந்த எலும்புக்கூடுகளில் கிடைச்ச மண்டை ஓடுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சைஸாக கிட்டத்தட்ட 500 610 கியூபிக் சென்டிமீட்டரில் தான் வால்யூம் இருக்கும். அந்த மாதிரி கிடைச்சிருக்குங்க. இது கம்பேரபிளாக பார்க்கும்போது சிம்பான்சியோட தான் ஒத்து போயிருக்கு. இந்த எலும்புக்கூடுகள்ல இருந்து கிடைச்ச மணிக்கட்டு, விரல் எலும்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது மரங்கள்ல ஏறக்கூடிய அளவுக்கு நல்லா வளைஞ்சு போய் இருந்திருக்கு. இந்த உயிரினங்கள் அந்த குகை பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது குகைக்குள்ள தவறுதலா விழுந்ததுனால இந்த மாதிரி வெளியே வர முடியாம கீழேயே இறந்து போயிருக்கலாம். அதனால இந்த எலும்புக்கூடுகள் குகைக்குள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பயோபாப் ட்ரீ. டைனோசர் வாழ்ந்த காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய மரம் அப்படின்னா இந்த பயோபாப் ட்ரீயை தான் சொல்கிறாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ட்ரீ அப்படின்ற ரெக்கார்டையும் பிடிச்சிருக்கு. ஜிம்பாப்வேல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பயோபாப் ட்ரீயை பாருங்கள். இது கிட்டத்தட்ட 2450 வருஷம் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இது ரொம்ப 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 பயனுள்ள மரமாங்க. ஏன்னா அந்த டைமில் வறட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மரத்துல இருந்து தண்ணியை எடுத்து மக்கள் குடிக்கிறதுக்காகவும் விலங்குகளுக்காகவும் விவசாயம் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த மரத்தில் கிட்டத்தட்ட 1,20,000 லிட்டர் தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான். என்னுடைய மரத்தண்டை பாருங்களேன். கிட்டத்தட்ட இதை குறைஞ்சி 40 பேர் வரைக்கும் இதுக்குள்ளே தங்கிக்கலாமா. அப்போ யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு டயாமீட்டரில் பெருசாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த மரத்துடைய டயாமீட்டர் 7 to 11 மீட்டர் இருக்குமாங்க. இதனுடைய ஹைட்டு 30 மீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்குமா. கீழெல்லாம் எந்த ஒரு கிளைகளும் இருக்காது. இந்த மரத்தினுடைய உச்சியில தான் கிளைகள் சின்னதாக இருக்குமா. சிகப்பு, பழுப்பு, சாம்பல் நிறத்தில் தான் இந்த மரத்தினுடைய பட்டைகள் இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மரத்துல இருந்து பழம் பழுக்குமாங்க. இதில் இருக்கிற பூக்கள்லாம் வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மரத்துலேருந்து வர பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை பார்த்தீங்கன்னா கிட்னி மாதிரியான உருவ அமைப்பில் இருக்கும். இந்த மரத்தை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் யூஸ்ஃபுல் ட்ரீஸ் ஆன் த பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. வறட்சி காலத்தில் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மரங்க. இது பாலைவனத்தில் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மெசேஜ் இன் அ பாட்டில்.
அந்த காலத்தில் டெக்னாலஜி அந்தளவுக்கு பெருசாக வளராத சமயத்தில் பொழுதுபோக்காக பல விஷயங்களில் மக்கள் கவனம் செலுத்துவாங்க. அதில் ஒன்று தான் மெசேஜ்னா பாட்டில். ஒரு பேப்பரில் நம்மளை பற்றின தகவல்களை ஷார்ட்டாக எழுதி நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் எழுதி அதை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே வச்சு அதை மூடி கடலில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த பாட்டில் அலைகள்னால மிதந்து கரையோரமாக ஒதுங்கும். அது யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க அதுக்குள்ளே இருந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்களாம். இது கேட்குறதுக்கு ரொம்பவே கிரேஸியாக தான் இருக்கும். யாருனே தெரியாமல் வெறும் லெட்டரை மட்டும் படிச்சுட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப கிரேஸியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறமா ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம யாருன்னே தெரியாமல் முகம் கூட பார்க்காம அவங்களோட பழகி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலையா, அந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் 2016 வருஷம் பீச் சைடுக்கு போன ரைடரும் அவனுடைய அம்மாவும் ஒரு பாட்டிலை கண்டெடுத்திருக்கிறாங்க. அந்த பாட்டிலில் ஒரு மெசேஜ் எழுதியிருந்தது, கூடவே ஒரு ஃபோன் நம்பரும் இருந்தது. இந்த பாட்டிலில் இருக்கிற மெசேஜ் எழுதப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 செப்டம்பர் 5. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அந்த ஃபோன் நம்பர் டிஸ்கனெக்டட்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா அனாலிசிஸ் இருப்பாங்கல்ல, அதாவது அந்த ஃபோன் நம்பர் யாருடையது அப்படின்னு ட்ராக் பண்ணுற ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு டேட்டா அனாலிசிஸ், அவங்கக்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து இது யாருடைய நம்பர், இவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில் இந்த லெட்டர் எழுதினவங்களோட வீட்டையும் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் 27 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இந்த மாதிரி கடலில் வீசினோம், இப்போது உங்களுக்கு கிடச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டிலில் இந்த மாதிரி லெட்டரை எழுதி எரிஞ்சவங்களுடைய பேர் என்னென்னா ஜான் போப். இது ரொம்ப சில்லியாக இருந்தாலும் ஓகே, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தில் இருக்கிற கிரியேச்சர் சைனாவில் இருக்கிற ஒரு பீச்சில் கரை ஒதுங்கியிருக்கு. அந்த இடத்துல மார்னிங் வாக்கிங் போகிறவங்க இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை பார்த்துருக்குறாங்க. இது சோஷியல் மீடியாலையும் பயங்கரமாகவே வைரல் ஆச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபேக்காக ஃபோட்டோஷாப் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேச்சர் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐ ஆஃப் த சஹாரா. சஹாரா பாலைவனத்தை நம்ம ஸ்பேஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பூமியில் இருக்கிற சஹாரா பாலைவனத்தை நம்ம ஸ்பேஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஐ வடிவத்தில் ஒரு உருவம் தெரிகிறத நம்மளால் பார்க்க முடியும். இதனுடைய டயாமீட்டர் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குமாங்க. இது ஏலியனால் உருவாக்கப்பட்ட வடிவமாக இருக்கலாம் அப்படிங்கிற வகையிலையும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. 1960s ஆஸ்ட்ரோனட்னால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு உருவத்தை கடைசியில் தீவிரமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இதை ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூமியினுடைய ஒரு ஃபேமஸான ஜியாலஜிக்கல் மார்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் மாரிட்டானியால தான் இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இயற்கையாகவே ஏற்பட்ட மண்ணரிப்பு காரணமாகவும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி காற்று, தண்ணி இது எல்லாமே இதோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கியிருக்கு. மண்ணை அரிச்சு மண்ணை செதுக்கி இந்த மாதிரி சர்க்குலரான சேனல்ஸை உருவாக்கியிருக்கு. பாலைவனத்தில் எப்படி தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலத்தில் இந்த இடம் கிரீனிஷாக தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த இடமே பாலைவனம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏலியன் ஹேண்ட். பிரேசிலில் 2022 வருஷம் அங்கே இருக்கிற பீச்சில் ரொம்ப வினோதமான மர்மமான ஒரு கை அடிச்சு வரப்பட்டிருக்கு. இந்த கை பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இருந்திருக்குங்க. இது பார்க்குறதுக்கு மனுஷனுடைய கை மாதிரி தெரியல அப்படிங்கிறத அங்கே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே பீதியாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண மெரைன் பயாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சீ மேமலாக கூட இருக்கலாம், ப்ளூ வேல் மாதிரியான ஒரு மேமலாக இருக்கலாம். இந்த மேமல்ஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். இந்த மேமல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 1000 மைல் தூரம் வரைக்கும் உணவுக்காக கடலுக்குள்ளேயே பயணிக்குமாங்க. அது மட்டும் இல்லாம குட்டி போடுறதுக்கும் ஒரு நல்ல கிரவுண்டை தேடுறதுக்காகவும் இந்த மாதிரி பயணிக்குமா. இந்த ப்ளூ வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ரொம்பவே பிளேஃபுல் பிஹேவியரோடையும் இருக்குமா. சோஷியலா நம்ம கூடலாம் நல்லாவே பழகுமா. மனிதர்களுக்கு எந்த ஒரு கேடுமே விளைவிக்காத ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய எலும்பு கூட இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இந்த புகைப்படத்தில் இருக்கிற இந்த இவ்வளோ பெரிய ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் சவுத் ஈஸ்ட் ஜிம்பாப்வேல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மிஸ்டீரியஸான ஸ்டோன் வால்ஸில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரக்சரை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் இன்னுமே ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது தான் இப்படி ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை உருவாக்குனவங்க ஏன்ஷியன் பில்டர்ஸாக தான் இருக்கணும். அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே ஹேண்ட் டூல்ஸ் தாங்க. அவங்க இந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான ஒரு நினைவு சின்னமாக தான் இந்த ராக் ஸ்கல்ப்சரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான மர்மமான இந்த ஒரு ஸ்கல்ப்சரை வெறும் ஹேண்ட் டூல்ஸை வச்சு மட்டுமே உருவாக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியும் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரை உருவாக்க முடியாது அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க.
இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இதில் இருக்கிற எலும்புக்கூடில் மண்டை ஓடு மட்டும் மிக பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் ஜியண்ட் வாழ்ந்ததுக்கான ஆதாரமாக கூட இருக்கலாம். இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாகவே வைரல் ஆச்சுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். நான் போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார், எதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அருண் தான். எனக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னை நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரில் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி தான். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.